நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆய்வு மேற்கொண்டார். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆலமரத்துப்பட்டி கட்டப்பட்டு வரும் சமுதாய கூடம் கட்டுமான பணியையும், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் மந்தைக்குளம் முதல் ராஜா புதுக்குளம் வரை உள்ள மேற்கொள்ளப்பட்டு வரும் பணியினையும், அதனைத் தொடர்ந்து பஞ்சம்பட்டி ஊராட்சி அரசு உயர்நிலைப் பள்ளியில் கட்டப்பட்டு வகுப்பறை கட்டிட கட்டுமான வகுப்பணியினையும், கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வரும் கட்டுமான பணியினையும் ஆய்வு செய்து பார்வையிட்டார். மேலும் வீரக்கல் ஊராட்சியில் புதிய தார் சாலை பணிகள், கூடுதல் வகுப்பறை கட்டிட கட்டுமான பணி, பாறைப்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட மல்லையாபுரம் முதல் எம்ஜிஆர் தோட்டம் வரை உள்ள சாலை ஓரங்களில் மரக்கன்றுகள் நடப்பட்டு வரும் பணியினையும், பழைய செம்பட்டியில் கட்டப்பட்டு வரும் சமுதாய கூடம் கட்டுமான பணி மற்றும் சீவசரகு ஊராட்சியில் கோடாங்கப்பட்டியில் கட்டப்பட்டு வரும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுமான பணியினையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது ஆத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் முருகன் மற்றும் பத்மாவதி, உதவி நிர்வாக பொறியாளர் ஆகியோர் உட்பட அரசு அலுவலர்கள் பலர் உடனிருந்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக BS பக்ருதீன்.